ශම්මුගන් කූගදාසන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டுக்கான பாதீட்டின் மீதான விவாதத்தில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தொடர்பான எனது கருத்துக்களை இந்த அவையிலே எடுத்துரைக்க விளைகின்றேன். இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதீட்டில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு மீண்டெழும் செலவுக்காக 83.9 மில்லியன் ரூபாவும், மூலதன செலவுக்காக 133 மில்லியன் ரூபாவும், மொத்தமாக 216.9 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 62 பில்லியன் அதிகமாகும். இது வரவேற்கத்தக்கது. எனினும் விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளுக்கான ஒதுக்கீடானது கடந்த ஆண்டை விட 22.6% குறைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இதன் அபிவிருத்திக்கான ஒதுக்கீடு 5.76% குறைக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசனத்தினூடான அபிவிருத்திக்கான ஒதுக்கீடானது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 22.4% குறைக்கப்பட்டுள்ளது. இக்குறைப்புகள் நாட்டின் அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு காண வேண்டும் என்ற அரசின் நோக்கத்துக்கு ஏற்புடையதல்ல. அண்மை காலத்தில் இலங்கையில் அரிசி விலையேற்றம், அரிசி தட்டுப்பாடு ஆகிய முதன்மையான சிக்கல்களாக காணப்படுகின்றன. கேள்விக்கு ஏற்ப நிரம்பல் இல்லாத இடத்து பொருள் வெளியேறும் என்பதை அனைவரும் அறிவர். அரிசியின் நிரம்பல் குறைவாயிருப்பதே அதன் வெளியேற்றத்திற்கு முதன்மையான காரணமாகும். ஒரு காலத்தில் அரிசி ஏற்றுமதி செய்த நாடு இன்று இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்பதற்கான மூல காரணத்தை கண்டறிந்து அதை தீர்க்க அரசு முனைய வேண்டும். அரிசி உற்பத்தி குறைவுக்கு வெள்ளம், வறட்சி முதலிய இயற்கை பேரிடர்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் போர்க்காலத்திலே கைவிடப்பட்ட 205 சிறு குளங்களும் 25 அணைக்கட்டுகளும் மீண்டும் நெற்செய்கைக்கு கொண்டு வரப்படாமல் இருப்பதே முதன்மையான காரணியாகும். இவற்றை மீண்டும் நெற்செய்கைக்கு கொண்டு வருவதன் மூலம் ஏறத்தாழ 12,000 ஏக்கர் நிலத்தை நெற்செய்கைக்கு கொண்டு வர முடியும். இதன் மூலம் 24,000 மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியை அதிகரிக்கவும் முடியும். இவ்வாறு நெல் உற்பத்தி அதிகரிக்க தடையாக இருப்பவர்கள் முதன்மையானவர்கள் வனத்துறை அதிகாரிகளும் வனவிலங்குத்துறை அதிகாரிகளும் ஆவார்கள். இவர்கள் வேறு ஒரு நாட்டை கைப்பற்றுவதைப் போல விவசாயிகள் நிலங்களை கைப்பற்றி விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருகின்றார்கள். இவர்கள் நாட்டின் நெல் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற அரசின் கொள்கைக்கு எதிராக செயற்படுபவர்கள் போல செயற்பட்டு வருகின்றார்கள். இவ்விடயத்தில் அமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வேர்கள் பிரதேச செயலாளர் பிரிவின் பரப்பளவு 32,042 ஏக்கர் ஆகும். இதில் வனவிலங்குத்துறை 25,242 ஏக்கர் நிலத்தை தமக்குரியதெனவும், வனத்துறையினர் 11,906 ஏக்கர் நிலத்தை தமக்குரியதெனவும் சொந்தம் கொண்டாடி வருகின்றார்கள். மொத்தம் 32,042 ஏக்கர் பரப்புள்ள நிலத்தை கொண்ட வேர்கள் பிரதேச செயலாளர் பிரிவின் எப்படி 37,148 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றினார்கள்? இப்படியான திறமை இந்த நாட்டில் உள்ள வனத்துறைக்கும் விலங்குத்துறைக்கும் தான் இருக்கின்றது என்று மக்கள் கேலியாக பேசிக்கொள்வதை காண முடிகின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் 29,430 ஏக்கர் நிலத்தை வனத்துறை கையகப்படுத்தி வைத்துள்ளது. மேலும் 28,372 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முனைகின்றது. வனவிலங்குத்துறை 7,330 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி வைத்துள்ளது. தொல்பொருள் துறை 1,087 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி வைத்துள்ளது. புத்த பிக்குகள் பூஜா பூமி, பூஜா கிராண்ட் என்ற பெயரில் 3,820 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளார்கள். இதன் மூலம் 1985ஆம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த 70,039 ஏக்கர் நிலம் நெல்லில் உற்பத்தி செய்யாமல் தடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு போகத்தில் 1,40,000 மெட்ரிக் டன் உற்பத்தி குறைகின்றது, நெல் உற்பத்தி குறைகின்றது. மேலும் யானோயா என்ற குச்சவெளி பிரதேச பிரிவில் உள்ளடங்கும் திரியாய் கிராமத்தின் ஊடாக பாய்ந்து கடலில் கலக்கின்றது. இந்த ஆற்றுக்கு குறுக்கே அணை கட்டி நீரை தேக்கி விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகின்றது நல்ல ஒரு விடயம். எனினும் யானோயற்றின் நீரானது அணைக்கட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பதவி சிறுவர பிரதேச செயலாளர் பிரிவில் அடங்குகின்ற குளங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அதே அளவு தூரம் உள்ள கோமரங்கடவல பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குளங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் யானோய் ஆற்றின் கரையிலே அமைந்துள்ள நீலப்பணிக்கன் குளத்திற்கு அந்த நீரை வழங்குவதில்லை. இது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மைக்கு காண்பிக்கும் செயற்பாடாகும். யானோயா நீரை நீலப்பணிக்கும் குளத்திற்கு வழங்குவதன் மூலம் 5,000 ஏக்கர் நிலத்தை இருபோக செய்கை கொண்டு வர முடியும். அதன் மூலம் 10,000 மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியையும் பெருக்க முடியும். அதேபோல மூதூர் பிரதேச பிரிவில் உள்ள பெருநீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான கங்குவேலி குளம், மேங்காமங்குளம், பெரியவழி குளம், கிளிவட்டி குளம், கிரான்குளம் முதலிய குளங்கள் தனிநபர்களால் அத்துமீறி பிடிக்கப்பட்டு வருகின்றன. நீர்ப்பாசன திணைக்களம் இக்குளங்களை முறையாக பராமரிப்பதோ அல்ல அந்த குளத்தை அத்துமீறி கையகப்படுத்துபவர்களை தடுப்பதோ நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை.
இக்குளங்களை நீர்ப்பாசனத்துக்கு கொண்டு வருவதன் மூலம் கைவிடப்பட்ட 3000 ஏக்கர் நிலத்தை மீண்டும் நெற்செய்கை கொண்டு வரலாம் என்பதோடு இதன் மூலம் ஆண்டுக்கு 6000 மெட்ரிக் டன் நெல்லையும் உற்பத்தி செய்ய முடியும். மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே அவர்களது ஆட்சி காலத்தின் பொழுது 1985 ஆண்டுக்கு முன்னர் நெற்செய்கைக்கு பயன்படுத்திய நிலங்களை நெற்செய்கைக்கு விடும்படி ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. எனினும் அந்த ஆணை இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை. ஆசாரி விடை கொடுத்தாலும் பூசாரி விடை கொடுக்க மாட்டார் என்ற அடிப்படையில் அரசாங்கம் முடிவு செய்தாலும் அதிகாரிகள் அதனை செயற்படுத்துவதாக இல்லை. இதன் மூலம் இவர்கள் நாட்டின் நெல் உற்பத்தியை அதிகரிக்க விடாமல் தடுத்து அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. இதை அமைச்சர் தன்னுடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். அதேபோல தொல்பொருள் துறையும் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைக்கல்லை போட்டு தடுத்து பிடித்து வைத்துக்கொண்டு அதனுள் தொல்பொருள் சின்னங்கள் கண்டுபிடிக்க முடியாமலும் அதேவேளை அவர்களை மக்களை விவசாயம் செய்ய விடாமலும் தடுத்து வருகின்றார்கள். எடுத்துக்காட்டாக திரியா கிராமத்தில் உள்ள ஏறத்தாழ 1000 ஏக்கர் நிலத்தினை கையகப்படுத்தி எல்லைக்கற்கள் போட்டு 3-4 ஆண்டுகளாக பிடித்து வைத்துள்ளார்கள். எனினும் அப்பகுதிகளில் எந்தவித தொல்பொருள் சின்னங்களையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுடன் அந்த நிலத்தை மீள மக்களுக்கு கொடுக்கவும் விருப்பமின்றி இருக்கின்றார்கள். இதனால் நெல் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. முடிவாக திருகோணமலை மாவட்டத்திலே 1985 ஆண்டுக்கு முன்பு விவசாயம் செய்த 1,18,710 ஏக்கர் நிலத்தை வனத்துறையினரும் 1,11,619 ஏக்கர் நிலத்தை வனத்துறையினரும் 2,599 ஏக்கர் நிலத்தை தொல்பொருள் துறையினரும் ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක කාලයක් තිබෙන්නේ ඔබතුමාට. 3,820 ஏக்கர் நிலத்தை பூஜாகொட பூஜா பூமி என்ற பெயரில் புத்தபிக்குமாறும் ஆக மக்கள் விவசாயம் செய்த 2,36,748 ஏக்கர் நிலத்தை விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருகின்றார்கள். இதன் மூலம் ஒரு போகத்தில் மட்டும் ஏறத்தாழ 5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி இல்லாமல் போகின்றது. இதை அமைச்சர் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். நாட்டிலே அரிசி விலை அதிகரிக்கும் பொழுது அரசுக்கு மக்கள் செல்வாக்கு குறையும். அதனால் அரசு தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டுமெனில் 1985 ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த காணிகளை விடுவித்து நெல் உற்பத்தியை பெருக்க முன்வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் பெருகல் பிரதேச பிரிவில் முதன்மையான சிக்கலாக மேய்ச்சல் தரை பிரச்சனை காணப்படுகின்றது. வனவிலங்கு துறையானது மக்கள் மரபு வழியாக பயன்படுத்தி வந்த அங்கோடை மாவிலாறு உள்ளிட்ட பகுதிகளில் மேய்ச்சல் தரைகளை பிடித்து வைத்துக் கொண்டு இந்த இடத்திலே காட்டு விலங்குகள் மட்டும் மேலாம், வீட்டு விலங்குகள் மேய முடியாது என்று தடுத்து வருகின்றது. 2008 ஆண்டிலே 600 கால்நடை வளர்ப்பாளர்களும் 28,000 கால்நடைகளும் காணப்பட்ட இடத்திலே போதிய உணவின்மையாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டு சில ஆயிரம் கால்நடைகள் இறந்து போயுள்ளன. இப்பொழுது 15,200 கால்நடைகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. கால்நடைகளினுடைய இழப்புக்கும் கால்நடைகள் வளர்ப்பாளர்களின் பொருளாதார இழப்பிற்கும் பொறுப்பு கூறுவது யார்? இத்தகைய சிக்கலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தம்பலகாமம், கிண்ணியா, குச்சவெளி, மொரவ முதலிய பிரதேச பிரிவுகளிலும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மேற்கூறிய விடயங்களை கவனத்தில் எடுத்து 1985 ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த நிலங்களையும் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையையும் விரைவாக விடுவித்து நீர்ப்பாசன திட்டங்களை சீர் செய்து நாட்டின் நெல் உற்பத்தியையும் கால்நடைகளின் வளத்தையும் பெருக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.